இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுமே. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் தூய அக்கினி இங்கு நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் தூய அக்கினி இங்கு நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே.
கூடுகிறோமோ அவர் நடுவிலே நம் நடுவிலே அவர் இருக்கிறார். அது பிரசன்னமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை ஆராதனை கூட நாம் எல்லாரும் ஏகமனதாக கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உங்களுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே இந்த மாதத்துடைய கடைசி ஆண்டவரே கர்த்தாவே ஞாயிற்றுக்கிழமை எங்களை ஒன்று கூட்டி சேர்த்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரே இந்த நாளில் அடியாளு ஜீவன் தந்து சுகம் தந்து ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை எங்கள் திருக்கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். உங்களுடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை தகுதிப்படுத்துவீராக. ஆண்டவரே எங்களுடைய உச்சந்தளம் உள்ளம் பாதவரை இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் எங்களை கழுவுங்க, எங்களை பசுத்தப்படுத்துங்க. குறைகள் குற்றங்கள் அக்கிரமம் மீறுதல் பாவம் துணிகிறம் எல்லாம் மன்னித்து பசுத்தப்படுத்துங்க. எங்களை மாத்திரமல்ல வருகிற கர்த்தருடைய பிள்ளைகளையும் அந்த ரத்தத்தினாலே கழுவி பசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே இயேசுவே இந்த இடம் முழுதும் அங்கே இயேசுவின் ரத்தத்தை தெளித்து பசுத்தப்படுத்துகிறோம். கர்த்தாவே உண்மை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள முழு இதயத்தோடு முழு ஆத்தமோடு முழு பலத்தோடு உண்மை ஆண்டவர் ஆராதிக்க கர்த்தாவே அடியாளு கிருபை செய்வீராக. எங்களை நாங்கள் மறக்கிறோம். எல்லா சூழ்நிலைகள் கஷ்டங்கள் போராட்டம் பிரச்சனை பலவீனம் எல்லாம் மறந்து தெய்வ சமூகத்திலே வந்திருக்கிறோம்ப்பா. தாவீது சொன்னது போல கர்த்தருடைய வீட்டுக்கு போவோம் வாருங்கள் என்ற போது மிகுந்த மகிழ்ச்சி அடைது. கர்த்தருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறோம்ப்பா. தேவனுடைய ஆலயத்தில் வந்திருக்கோம்ப்பா. ஆண்டவரே கர்த்தாவே தேவனுடைய ஆலயத்திலே கர்த்தர் தேவன் வீட்டு இருக்கிறார். தேவன் தம்முடைய ஆலயத்திலிருந்து தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த வார்த்தையின்படியாப்பா இந்த நாளிலே கூட நாங்கள் பாட போகிற பாடல்கள் துதி ஆராதனை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும். என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்கப்பா. உங்கள் துதிக்கும் போதே உங்கள் பிரசனம் இறங்கணும், ஆவியான அசைவாடணும், பலவீன கட்டுகள் அறுக்கப்படணும், வறுமையின் கட்டுகள் அறுக்கப்படணும், வியாதியின் கட்டுகள் அறுக்கப்படணும். ஓ கர்த்தருடைய ஆவியானது எங்கேயும் உங்கள் விடுதலை உண்டப்பா. ஆண்டவரே விடுதலை வர வேண்டும். குழப்பத்திலிருந்து விடுதலை, ஆண்டவரே தொல்லையிலிருந்து விடுதலை, கஷ்டத்திலிருந்து விடுதலை, ஆண்டவரே போராட்டத்திலிருந்து விடுதலை. கர்த்தருடைய ஆவியான விடுதலை நாயகன் எங்கள் மத்தியிலே உலாவுவீராக. ஆண்டவரே இயேசுவே உலாவுவீராக, அசைவாடுவீராக. உங்களுடைய பிரசனத்தை அளவில்லாமல் தருவீராக. உங்களுடைய மகிமை இப்போதே இறங்கட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே உங்களுடைய மகிமையினால் நிரப்பும், பிரசனத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. கர்த்தாவே இயேசுவே நீர் அசைவாடும். ஓ மக்கு நன்றி அப்பா. கர்த்தர் அப்படியாக நீ அசைவாட போறதுக்காக நன்றி. அபிஷேகம் தான் எல்லா நுகங்களையும் முறிக்கும்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் தேவனுடைய ஆலயத்தை மாத்திரமல்ல, தேவனுடைய ஆலயமாக எங்கள் சரீரத்தை நிரப்புங்கப்பா. ஓ நிரப்புங்க ஆண்டவரே. எங்கள் நிரப்பி புது பலத்தோடு புது கிருபையோடு ஆண்டவரே கத்தா புது ஜீவனோடு ஆண்டவரே கத்தர் எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. ஓ ரபா கபா அந்த ரபா அது உன்னதத்தில் வந்த பலன். ஓ ரிபாலா சபாக்கு அது பசுத்த ஆவியால நடக்கப்படுகிற பலனானவர். ஓ ரிபா கபா பியானா நீ தலா கபா தனாமா ஓ ரிகா சபால தரவா ஆவியானவர் நிரப்பி பாத்திரம் நிரம்பி வழியட்டும். பாத்திரம் நிரம்பி வழியிடமாட்டவர். சத்துருக்கு முன்பாக பாத்திரம் நிரம்பி வழியிடமாட்டவர். ஓ ரசா ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தை மூலியமா எங்களோட பேசும். ஏறெடுக்கிற ஜபங்களுக்கெல்லாம் ஆமேன்றும் ஆமேன்றும் மறுத்தாங்க. ஆண்டவரே ஆராதனை முடிந்து நடந்த சண்டே கிளாஸை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆட்டோ ஃபெலோஷிப் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வாலிபர் கூடி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஓ ஆண்டவர் எங்கள் ஆராதனை மாத்திரமல்ல, பசுத்தவான்கள் ஆராதிக்கிற எல்லா ஆராதனையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆண்டவரை இப்போதும் ஆண்டவரை உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். இது என்னால் நீதி, இது ஊழியக்காரர் சொல்ல சொன்னீங்கப்பா. கர்த்தருடைய ஆராதனைக்கு தடை பண்ணுகிற எல்லா மனித வல்லமைகளை, வன்கண் போராமை எழுச்சிகளை, பிசாசின் கிரிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டி சுட்டரிக்கிறோம்ப்பா. கர்த்தரே ஆண்டவரே எங்களை ஆராதனை பசுத்தமான ஆராதனை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே ஒப்பு கொடுக்கணும். கர்த்தாவே ஒரு ஜனங்களை கொண்டு வாங்க. ஒவ்வொருவரையும் யாரும் வந்த வண்ணமா இல்லை, போகும்போது மனநிறைவோடு தெய்வ பிரசவத்தோடு விடுதலையோடு ஆசீர்வாதத்தோடு சுகத்தோடு பலத்தோடு கிருபையோடு
கர்த்தரோடு புறப்பட்டு போக அனுகிரகம் செய்வீராக. ஒப்பு கொடுக்கிறோம். இதில் வருகிற எல்லா துதியும் கனமும் மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒரு மாத்திரம் செலுத்தி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்கும் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். உட்கார்ந்து கர்த்தருடைய பாடலை பாடி ஆராதிக்க போகிறோம். பாஸ்டர் மங்களம் வந்து நடத்துவாங்க. Praise the Lord. Hallelujah. கர்த்தரை தொடர்ந்து நாம் பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். 4 மாதங்கள் இந்த வருஷத்தில் முடிக்க வைத்திருக்கிறார். கடைசி கர்த்தருடைய நாளிலேயும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வர கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா ஆமென். கர்த்தாவே அந்த செங்கடலை கடந்த உடனே மோசே துதித்து பாடுறாங்க. இஸ்ரவேல் புத்திரரெல்லாம் கர்த்தரை புகழ்ந்து பாடும்போது சொல்கிறாங்க, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? நம்முடைய கர்த்தரை போல யாருமே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே என்ற பாடலில் நாம் எல்லாம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல வேறொரு நேசர் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. நான் விடுதலையாக பாடுவோம். தனித்தனியாக நம்ம வீட்டில் நம்ம ஆராதிக்கிறோம், சபையாக ஆராதிக்கிறோம், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதில் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. சந்தோஷமாக நம்ம பாடி ஆராதிப்போம். கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே, கருத்துடன் துதிப்போம் இனிய நாமமதை. கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே, கருத்துடன் துதிப்போம் இனிய நாமமதை. கடலில் ஆழம் போல் கருணையோடு இரக்கம், கரையில்லை அவர் அன்பு கரையற்றதே. கடலில் ஆழம் போல் கருணையோடு இரக்கம், கரையில்லை அவர் அன்பு
வந்திருந்தாலும், கலக்கங்கள், நெருக்கங்கள் நம்முடைய இருதயத்தை வருத்தினால், எல்லையில்லாத எதிர், there is no end to my என்ன சொல்கிறது, எனக்கு எதிராக வருகிற காரியங்களுக்கு எல்லையே இல்லை, எல்லா பக்கமும் நெருக்கப்படுறேன்னு சொன்னாலும், எனக்கு வந்தாலும் வல்லவர் இயேசு என் முன். சில விசுவாசத்தோட பாடுவோமா? ஹல்லேலூயா, சந்தோஷமாக பாடுங்க. ஹல்லேலூயா. கல்லு முள்ளுகளை கட்டின பாதையில் அந்த எல்லையில்லா எதிர் எனக்கு வந்தாலும் வல்லவர் இயேசு என் முன் செல்கிறார். சந்தோஷமாக பாடலாமா? கல்லு முள்ளுகள் உள்ள கடின பாதையிலே கலக்கங்கள் நேருக்கங்கள் ஆகமாதை வருத்த, கல்லு முள்ளுகள் உள்ள கடின பாதையிலே கலக்கங்கள் நேருக்கங்கள் ஆகமாதை வருத்த, எல்லையில்லா எதிர் எனக்கு வந்தாலும் வல்லவர் இயேசு என் முன் செல்கிறார். எல்லையில்லா எதிர் எனக்கு வந்தாலும் வல்லவர் இயேசு என் முன் செல்கிறார். இயேசு வல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவைப் போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு வல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவைப் போல் வேறொரு நேசர் இல்லையே. ஹல்லேலூயா. ஒரு குமாரனவர்கள் இயேசுவைப் போல வேற நேசரே இல்லை. ஹல்லேலூயா. None like my Jesus. There is no one like my Jesus. He is my blessed Redeemer. He is my treasure. He is my all. Hallelujah. Shall we sing the English hymn, My Savior's Pleading at Father's Throne? My Savior's pleading at Father's throne, great art of mercy, made him atone, died for sinners, lives now again, sure word of promise, he comes to reign.
அழைத்தார். இந்த அழைப்பை நிலைநிற்கும்படி நமக்காக பிதாவின் வலது பார்சத்திலே பரிந்து பேசிக்கொண்டும் இருக்கிறார். He is pleading for my high call. Hallelujah. ஸ்ரீகளில் ரூபவதியே, உன் நேசர் எதினால் விசேஷித்தவர்? அவர் 10,000ங்களில் சிறந்தவர். ஹல்லேலூயா. சரிங்களா? இயேசுவை போல அழகுள்ளோர் யாரையும் இந்த பூமியில் பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. ஒரு பூரண அழகுள்ளவர். அவர் தான் நம்மை தேடி வந்தார். ஹல்லேலூயா. நம்ம கரங்களை தட்டி எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கோ, எவ்வளோ கொடுக்க முடியுமோ, எவ்வளோ நீங்கள் நம்முடைய ஆத்மநேசரை பார்த்து பாட முடியுமோ பாடுங்க. நீங்களும் கர்த்தரும் இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவில் இதுவரை கண்டதில்லை, இனி காண்பதும் இல்லை. பாடுவோமா? இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. என் இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரே, பூரண வாழ்க்கை அது நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே,
ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கர்த்தருக்கு நாம் துதி பலிகளை செலுத்துகிற நேரம். அல்லது நமக்கு அவர் செய்த நன்மைகள் ஏராளம். நம்மை அவர் தேடி வந்து ரட்சித்தார், நாம் அவரை தேடி போகலை. கர்த்தர் சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. எங்கேயோ வாழ்ந்தோம், எப்படியோ இருந்தோம். கர்த்தர் கிருபையாக தேடி வந்து நமக்கு அவர் ரட்சித்தார் நம்மை. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி ஆண்டவரே, உம்மை போல யாருமே இல்லைப்பா, உம்மை போல யாரும் இல்லை ஆண்டவரே. எத்தனையோ பேரை பார்த்துட்டேன்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை. அதை தான் மோசே சொல்லுகிறார் அந்த யாத்ராகமம் 15:11, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? ஹல்லேலூயா. யாருமே இல்லை ஆண்டவரே. எல்லாரும் வாயை திறந்து அப்படியே கர்த்தரை ஸ்தோத்தரித்து சொல்லுங்க. ஏசப்பா, உம்மை போல யாருமே இல்லை ஆண்டவரே. எத்தனையோ பேரை பார்த்துட்டேன், எத்தனையோ பாதைகளை கடந்து வந்துட்டேன் ஆண்டவரே. இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லையப்பா. இயேசுவே, உமக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காக இந்த பூமிக்கு வந்தீர், எனக்காக வாழ்ந்தீர் ஆண்டவரே, எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர் அப்பா, எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்க, எனக்காக மீண்டும் வருவீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரே, எனக்காக வாழ்கிற ஒரே தேவன் நீரப்பா, எனக்காக அக்கறை கொள்ளுகிற ஒரே தேவன் நீரப்பா. ஆமா ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறேன், மனதாரமை புகழ்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலையா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, விடுதலையா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் செய்த நன்மைகள்லாம் நினைத்து பாருங்க. கர்த்தர் நடத்திய பாதைகளை நினைத்து பார்க்கிற நேரம் இது. ஹல்லேலூயா. உம்முடைய ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், துதிகளில் பயப்படத்தக்கவர். ஓ ஹல்லேலூயா. நம்மகிட்ட எவ்வளோ குற்றம் குறைகள் இருந்தாலும் கிருபையாய் ஒவ்வொரு முறையும் மன்னித்து நம்மை கழுவி தேவ சமூகத்தில் நிறுத்துகிற தேவன். நன்றி செலுத்துவோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவர். அந்த இஸ்ரவேல் புத்திரர் ஆண்டவரே, கர்த்தாவே, அந்த 6 லட்சம் புருஷர் மாத்திரம் அப்பா, அட்லீஸ்ட் 20 lakhs people ஆண்டவர் நீ நடத்தினீர் ஆண்டவரே. அதே தேவன் நீர் எங்களோடு இருக்கிறீரப்பா. உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை ஆண்டவரே. இயேசுவே, நீர் எங்களை கைவிடாத தெய்வம் ஆண்டவரே. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நல்லா ஸ்தோத்திரம் பண்ண. உங்க சத்தம் கர்த்தருக்கு எழுமணும். ஹல்லேலூயா. கண்களை மூடி நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. நடத்திய பாதைகளுக்கு நன்றி செலுத்துங்க. கரம் பிடித்த தேவன் கைவிடவில்லையே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த 4 மாதங்களை கிருபையாய் நடத்தினீரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் எவ்வளோ கண்ணீர் வடித்திருப்பீர்கள், எல்லா கண்ணீரையும் கர்த்தர் துடைத்தாரே. ஹல்லேலூயா. கூட இருந்தால் நான் கூட இருக்கிறேன் என்று சொல்லி தேற்றினாரே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி, 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 நன்றி. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படியே தேவ சமூகத்தில் எழுந்து கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். முழுதைத்தோடு ஆராதிங்க. ஏதோ பாடல் பாடுவது மட்டுமல்ல, உங்கள் லைஃபோடு நீங்கள் அப்படியே கம்பேர் பண்ணி, ஆண்டவரை எப்படியெல்லாம் என்னை நடத்தி கொண்டு வந்தீர் ஆண்டவரே, எப்படியெல்லாம் நடத்தி கொண்டு வந்தீரப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நான் இந்த வரைக்கும் நான் வருகிறதற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம் அப்பா. அந்த நன்றியுள்ள இருதயத்தை எடுத்துக்கொள்வோம். நம்ம வாழ்க்கையில் நிறைய குறைகள் இருக்கலாம், அதையெல்லாம் கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். 40 வருஷம் அந்த இஸ்ரவேல் புத்திரருடைய அந்த கால் வீங்கலை, அந்த ட்ரெஸ்ஸு பழசாக போகலை, ஸ்லிப்பர் தேஞ்சு போகலை. ஓ ஹல்லேலூயா. தூதர்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை மனுஷனுக்கு கொடுத்து ஒருத்தனுக்கும் அந்த கோத்திரங்களை பலவீனமே இல்லை. ஹல்லேலூயா. அதெல்லாம் நினைத்து பாருங்கள். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? எல்லா கரங்களை தட்டி நாம் பாடும்போது கர்த்தர் அவர்களுக்கு செய்து மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் வனாந்திர பாதையில் எப்படி நடத்தினார் நினைத்து கொண்டே பாடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர்
முகத்தை பார்த்து சொல்லுங்க, கண்களை மூடி, இயேசுவே உம்மை போல யாருமே இல்லையப்பா, உம்மை போல அப்பா ஆண்டவரை நடத்த யாரும் இல்லையப்பா, ஆண்டவரை அருமையாக நடத்தி கொண்டு வந்தீர். உம்மை போல என்னை தாங்க யாரும் இல்லை ஆண்டவரே, உம்மை போல என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லையப்பா. ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தில் பெருமூச்சு விட்டாங்களாம். அந்த பெருமூச்சு தேவ சந்நிதியில் எட்டிட்டு, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனுஷனுக்கு நம்ம புலம்பி சொன்னால் கூட நம்முடைய கஷ்டம் புரியாது. ஆனால் நம்முடைய ஒரு பெருமூச்சை தேவன் அதோட அர்த்தத்தை ஃபுல்லாக அறிந்து கொள்கிறார். அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு ஆங்கில பாடல் தெரிந்தால் நம்ம கற்றுக்கொண்டு அப்படியே பாடுவோம். ரொம்ப ஈஸி லைன்ஸ் தான். நம்ம பாடும்போது ஏதோ பாட்டுக்காக இல்லை, நம்ம இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, there is no one like you my Lord, there is no one like you. நமக்கு செய்த நன்மையெல்லாம் பாருங்கள். மனுஷங்க கைவிட்ட பொழுது கர்த்தர் கை தூக்கலன்னா நம்ம என்றைக்கோ ஒழிஞ்சு போயிருப்போம், ஒன்றுமே இல்லாமல் போயிருப்போம். இன்னி வரைக்கும் நம்ம நிற்கிறோன்னா அவர் தாங்க. ஹல்லேலூயா, அவர் தான். அதை ருசிச்சவங்களுக்கு தெரியும். அவர் மட்டும் இல்லைன்னா நான் இல்லை. There is no one like you my Lord, there is no one like you. No one could take your place. உங்களுடைய இடத்தை யாருமே எடுக்க முடியாது. My heart beats to worship you. I live just to seek your face. உங்களுடைய முகத்தை தேடும்படி தான் நான் வாழ்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய இருதயம் உம்மை ஆராதிக்க தான் துடித்து கொண்டிருக்கிறது. உம்மை போல யாரும் இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரொம்ப ஈஸி இங்கிலீஷ் சாங், தெரியலன்னா அப்படியே கற்றுக்கொள்வோம், பாடுவோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. Thank you Jesus. There's no one like you my Lord. No one could take your place. My heart beats to worship you. I live just to see your face. There's no one like you my Lord. No one could take your place. There's no one like you my Lord. No one like you. You are my God. You're everything to me. There's no one like you my Lord. No one like you. You are my God. You're everything to me. There's no one like you my Lord. No one like you. பேதுரு 3 முறை மறுதலித்தார். என்ன நடந்தது? திரும்பி அவர் வந்து அவங்களுக்கு சாப்பாடு அவர் ஆயத்தம் பண்ணி கொடுத்து, பேதுருவே இவர்களிலும் என்னை அதிகமாய் நான் நேசிக்கிறாயா? ஆமாண்டவரே நீர் அறிவீர். இந்தா என் ஆட்டுக்குட்டியை மேய்ச்சிக்கோ. பேதுருவே என்னை நேசிக்கிறாயா? ஆமாண்டவரே நேசிக்கிறேன், இதை அறிவீர். இந்த என் ஆடுகளை மேய். என்னை நேசிக்கிறாயா? ஆமாண்டவரே நீர் இதை அறிந்திருக்கிறீர். இந்த என் ஆடுகளை மேய். நம்மளாக இருந்தால் கொடுப்போமா? 3 தடவை மல்லிச்சிட்டான். பாவி சேர்த்துக்கிறதே பெரிய விஷயம் நினைப்போம். ஆனால் ஊழியத்தை கையில் கொடுத்து யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை திறக்கிற சாவியை பேதுரு கையில் ஆண்டவர் கொடுத்தார். அவரை போல யாராவது இருக்காங்களா? ஹல்லேலூயா. அதை நினச்சி பாருங்கள். அவரை போல நல்லவர் யாருமே இல்லை. யூ ஆர் மை காட், யூ ஆர் எவ்ரிதிங் டு மீ. எல்லாரும் பாடம். ரொம்ப ஈஸி கோரஸ் தான் இது. தெர் இஸ் நோ ஒன் லைக் யூ மை லார்ட், தெர் இஸ் நோ ஒன் லைக் யூ. அவர் செய்த நன்மையை பாருங்கள். நம்ம ஆபத்தில் கூப்பிட்ட பொழுதெல்லாம் அவர் நமக்கு செவி கொடுத்தாரே. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நம்முடைய நோய்கள் எவ்வளோ சுகமாக்கி இருக்கிறார். கைவிட்டிருந்தால் நம்ம இந்த நிலைமையில் இருக்க மாட்டோம். கைவிடாமல் காத்ததுனால தான் நல்ல சுகபீரன் ஆரோக்கியத்தோடு நம்ம காணப்படுறோம். நம்முடைய குடும்பம் இன்னும் நின்று கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒன் மோர் டைம் ஷால் வி சிங் தட் கோரஸ். யூ ஆர் மை காட், யூ ஆர் எவ்ரிதிங் டு மீ. when you sing it with meaning. பாடுங்க, அதை உணர்ந்து பாடுவோம். You are my God.
Hallelujah. There is nothing that can be compared to you or your love. There is no one who can be compared to you, Lord. Hallelujah. நன்றி ஆண்டவரே. Hallelujah. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? Oh, hallelujah. கரங்களை உயர்த்தி இயேசுவை வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. இயேசப்பா, உம்மை போல யாரும் இல்லை ஆண்டவரே. உம்மை போல என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை. உம்மை போல என்னை தாங்கிட யாரும் இல்லை. உம்மை போல என்னை நடத்திட யாரும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ ஜீசஸ். வேதத்தில் ரொம்ப ஆச்சரியம். அந்த 3 வருஷம் இருந்து மறுதளித்தவனே தூக்குறது அது பரவாயில்ல. ஆனால் அந்த பவுலோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, ஓ தேங்க்யூ ஜீசஸ், சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். ஒவ்வொரு வீடாக போய் கிறிஸ்தவங்களை அடித்து குடும்பங்களை சின்ன பின்னமாக்கி பரிசுத்தவான்களை துரத்தி அடித்து, அப்படிப்பட்டவனுக்கு தேவன் தரிசனமாகி அவனை ரட்சித்து அவனை புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக மாற்றி சபைகளை உருவாக்குகிற அந்த அபிஷேகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நினைத்து பார்த்தாலே நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏதோ ரட்சித்தாலே பெரிய விஷயந்தான், அது போதும் அவனுக்கு. ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. சபையை பாழாக்கினா அதே கைகளை வைத்து சபையை கட்ட வைத்தார். ஹல்லேலூயா. சவுலை பவுலாய் மாற்றினார். ஹல்லேலூயா. உம்மை போல யாருண்டு? நன்மை செய்ய நீருண்டு. நமக்கு செய்த நன்மைகள், அந்த ரட்சிப்பே பெரிய நன்மை. அதை தாண்டி ஒவ்வொரு நன்மையாய் நமக்கு செய்திருக்கிறார். நம்ம உணர்ந்து பாடுவோம். ஆண்டவரே, உம்மை போல யாருண்டு? நன்மை செய்ய நீருண்டு. எல்லாரும் நம்ம சேர்ந்து கரங்களை தட்டி எப்படி கர்த்தர் நடத்துகிறாரோ நம்ம பாடுவோம். நல்லா உற்சாகமாக கர்த்தரை பார்த்து நாம் பாடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். உம்மை போல யாருண்டு? நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு? எல்லாரும் நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மைத்தான் எங்கள் வாழ்வில் ஆதாரமாய் நிலைத்து உள்ளேன். நீரில்லா எங்கள் வாழ்க்கை
நல்லவர் நல்லவர். இந்த மாதத்தை ஆண்டவர் முடிக்கும்படியாக இந்த கடைசி கர்த்தருடைய நாளிலே கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வாரத்தை இந்த மாதத்தை முடித்தோம்னா இந்த வருஷத்துடைய 4 மாதத்தை முடிக்க போகும். கர்த்தர் எவ்வளவு கிருபையாக நம்மளோடு இருந்தார் பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை போல நேசிக்க இந்த உலகத்தில் நமக்கு ஒருவரும் இல்லை. நேசித்த இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. அது விவரிக்கவே முடியாது, வர்ணிக்க வார்த்தையே இல்லை. நம்முடைய ஆண்டவர் இதன் பேரில் அவர் அன்பை ருசிக்கிறீங்க. அவர் தான் நம்முடைய நிலையை அறிந்தவர். இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் எந்தெந்த நிலையில் வந்திருக்கேன்னு தெரியல. என் நிலையை நன்றாய் அறிந்தவர். சிலர் பார்க்கலாம், நம்மளுடைய நிலை என்னன்னு தெரியாமல் சிலர் வந்து கடற்கடந்து ஏதாவது பேசுவாங்க அப்படி வெளி தோட்டத்தை பார்த்துட்டு. ஆனால் உள்ள நீங்கள் போகிற பாதை, உங்கள் நிலை, உங்கள் சூழ்நிலை, உங்கள் பிரச்சனை, உங்கள் கஷ்டம் இதெல்லாம் தெரியாமையே அவங்க வார்த்தை. ஆனால் ஆண்டவர் யாருன்னா என் நிலையை நன்றாய் அறிந்தவர். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம பாவியை நம்ம நீதிமான் அல்ல. ஆண்டவர் சொன்னார், நீதிமான ரட்சிக்க வரல, பாவியே ரட்சிக்க பண்ணி வந்தார். இந்த உலகத்தில் பாவியாக நம்மை அவள் அழைத்தவர். சம்டைம் அழைத்த பிறகு கூட மீறி இருக்கும். நான் மீறுவேன்னு சொல்ல முடியாது, மீறி இருக்கும். ஆனால் மீறின பின்னும் வெறுக்காத எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க. ஹல்லேலூயா. ஓ, பாடி ஆண்டவருடைய அன்பை ருசிப்போமா? என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர்.
ஹalleluya. எல்லாம் கண்ணை தட்டி கண்களை மூடி சொல்லணும், அன்புக்காக சோதரம். பாவியாக என் கிருபையா இருக்கிறீரே, எம்மை இரக்கமா இருக்கிறீரே, எம்மை தயவா இருந்தீரே, இந்த மாதம் முழுவதும் இருந்தீரப்பா. உமக்கு நன்றி நன்றி. ஒன்றும் குறைபடாமல் காத்தீரே. உம்மிடத்துல அன்பு கூறுற எனக்கு சகலம் நன்மைக்கு எதுவாகவே நடக்குது என்று அறிந்திருக்கிறப்பா. ஒரு பால சந்தலா அந்த அன்பு அப்படி ஆவினால் இதயத்தை நிரப்புங்க. உடைய ஆவினால் அன்பு நிரப்புகிறப்பா. ரோமர் 5:5 பிரகாரம் தேவ அன்பு தேவ ஆவினால் அருளப்படுகிறது. அதுவே உடைய ஆவினால் அந்த அன்பு ஊற்றுங்கப்பா. ஊற்றுகாண்டவரே, ஊற்றுகாண்டவரே, அன்பினால் நிரப்புங்க. அதிக அதிகமா நேசிங்க, என்ன நேசிக்கிறாரை நேசிக்க. ஓ அன்பு ஆண்டவரே பற்றி கொள்ள, அன்புக்காக வாழ ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. எல்லா துதிக்கான மகிமை அவருக்கே சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே அமைதியாக ஜெபத்தோடு உட்காருங்க.